திவ்யா, காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளராக கருதப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவால் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 71 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில், காங்கிரஸ் கட்சி எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதை மற்றும் தன் அபிமானத்துடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும், காங்கிரசின் உண்மையான அடிமட்ட பலத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிரூபிக்க வேண்டியது புதிய 71 நிர்வாகிகளின் கடமையாகும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தாவேகா தலைவர் நடிகர் விஜயை அவர் சந்தித்தது குறித்த சர்ச்சை எழுந்த நிலையில்தான் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு எம்பிக்கள் சர்ச்சை பதிவுகளை பதிவிட்டனர். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது அங்கு கூட்டணி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்று பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே ஒரு நெருடலான சூழ்நிலை ஏற்படுவதற்கு முதல் காரணமாக திகழ்ந்த காங்கிரஸ் வியூக வகுப்பாளரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராகவும் கருதப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று அந்த 71 புதிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவிலும், எந்த கட்சிக்கும் அடிபணியக்கூடாது, காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட பலத்தை, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை அவர்கள் உணர்த்தும் வகையில் செயலாற்ற வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் உன்னிப்பாக கவனித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களுடைய பணியானது சுயமரியாதை மற்றும் சுய அபிமானத்துடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள இந்த பதிவு புதிய சர்ச்சையை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா.